ஆகவே நாம் தைரியமாக இருப்போம். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஒழித்து போடுவதற்கு, அதையெல்லாம் அழித்து போடுவதற்கு கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், நம்ம சோர்ந்து போகவே கூடாது. பாருங்க, என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்ற உறுதியும் நிச்சயமும் நமக்கு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த பாடல். மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம்முடைய கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம யாரும் சேர்ந்து பாடுவோம். மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்துவிட்டேன் உம் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்துவிட்டேன் உம் கரத்தில். கொள்ளை நோய் விலகனும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகனும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே,
பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே வாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே வாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே வாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே வாசனம் வந்து நிற்கிறேன். உம் இரக்கம் தயவு அளவிட முடியாதையா, உம் இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. 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 உம் இரக்கம் தயவு அளவிட முடியாதையா, உம் இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. திருப்பாதம் அமர்ந்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற இருப்பவரே.
பஞ்சத்திலே பசியாற்ற, நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருக்கும் தவறே. பஞ்சத்திலே பசியாற்ற, நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. தீர்ச்சிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தீர்ச்சிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. 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 மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத 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 கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது. அவருடைய கிருபை தேற்றக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கிறது. அவருடைய இரக்கம் மகா பெரியதாக இருக்கிறது. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதது. கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். இதை நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்வேன்னு சொல்லலை. அவர் இறங்குகிறார், முதல்ல மனதுருகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத இரக்கத்தை அவர் நம்மீது காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு முறை பிசாசு பிடித்திருந்த மனிதனை அவர் சொஸ்தமாக்குறார். சொஸ்தமாக்கின பிற்பாடு அந்த பிசாசு பிடித்திருந்தவன் உடையெல்லாம் அணிந்து கொண்டு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிறான். எல்லாரும் பார்த்து பிரமிப்படைகிறார்கள். பிசாசு பிடித்திருந்தவனா கல்லறையில் வாழ்ந்திருந்தவன் இன்னைக்கு கர்த்தர் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், பிரமிப்பு. அப்போ அந்த பிசாசு பிடித்திருந்து சொஸ்தமாக்கப்பட்டவன் சொல்கிறான் இயேசுவோட, நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன், உங்கள் கூடயே வந்து உங்கள் கூடயே ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அந்த ஊர் ஆளெல்லாம் இயேசுவை தங்களுடைய கிராமத்தை விட்டு செல்லும்படி துரத்தி விடுகிறார்கள். இங்கே வேணாம், இயேசு எங்களுக்கு தேவையில்லை, உங்களால் 2000 பன்றிகள் செத்து போயிடுச்சு, எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம், போங்க அப்படிங்கிறாங்க. இயேசு அன்மேல் இறங்கி அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி
உனக்கு செய்த எல்லாவற்றையும் உன்னுடைய கிராமத்தாருக்கு அறிவி என்று அவர் சொல்லுகிறார். ஏன் பிசாசுகளை அவனை விட்டு விலக்கினார்? கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். இவன் ஒன்றுமே செய்யல, ஆனால் அவர் பிசாசுகளை துரத்துகிறார், பிரச்சனையை நீக்குகிறார், விடுதலை தருகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அவர் உங்கள் மேலே இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு இறங்கி என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் போய். அவர் உங்கள் மேலே மிகப்பெரிய இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். எங்கள் துதி ஆராதனையெல்லாம் நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு அளவிட முடியாததாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிறது உம்முடைய கிருபை, எங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையான கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு இறங்கி எவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறீர். அவர்களுக்கு இறங்கி பிசாசினுடைய வல்லமையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்து அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். அவர்களுக்கு இரக்கத்தை பாராட்டுகிறீர், தயவை காண்பிக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை தொடர்ந்து இரக்கம் காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் மீதியான நேரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். உயிர் மீட்சி உண்டாகட்டும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்கள் வந்து காணிக்கைக்காக ஜெபிப்பார்கள். சங்கீத புஸ்தகங்கள்லேருந்து நம் கரங்களிலே காணிக்கையும் தசம பாத்தியம் எடுத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. உண்மை காணம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீரின் மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் குறைவு இருக்காது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் என்னுடைய காணிக்கையினாலும் தசம பாத்தினாலும் உண்மை கனப்படுத்துகிறேன். நாம் விதிக்கிற நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 3 தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். சீலா. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஒரு தலைப்பை கொடுக்கிறது. என்னென்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இந்த சம்பவம் 2 சாமுவேல் 15-16 2 அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. என்னென்னா, அப்சலோம் வேறு யாரும் இல்லை, தாவீதினுடைய பையன். தாவீதினுடைய பையன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தாவீதுக்கு விரோதமாக சில கூட்டத்தை கூடி தாவீதுக்கு விரோதமாக சில காரியங்களை அவர் செய்கிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 15:1 வாசிக்கிறேன். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும் 50 சேவரும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாக ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் அடியேன் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த என்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாக இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்பு அப்சலோம் வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக ஒரு இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் சபையுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். என்ன இங்கே ஒரு அப்சலோம் என்ன பண்ணுறார் அப்படின்னா,
தாவீது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவனுடைய தகப்பன் அவனுடைய தகப்பனாரிடத்துல போகிற அந்த நியாயத்தை விசாரிக்கிற மக்கள், இஸ்ரவேல் மக்கள்லாம் போகும்பொழுது இந்த அப்சலோம் என்ன பண்ணுறாருன்னா வழியிலே நின்று நைஸ் பண்ணுறாரு. அப்படியே கையெல்லாம் தடவி கொடுக்குறாரு, முத்தத்தை கொடுக்குறாரு, அவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறாரு. அப்படியே இவங்க பக்கமாக கவர்ந்து கொள்கிற மாதிரி இந்த அப்சலோம் என்ன பண்ணுறாருன்னா பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னை வந்து நியாயாதிபதியை வைங்க, என்ன ராஜா வைங்க, நான் உங்களுக்கெல்லாம் நன்மை செய்வேன், நான் உங்களுக்கெல்லாம் இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒரு கூட்டத்தை கூடி தாவீதுக்கு விரோதமாக அவர் போகிறாரு. தாவீதுக்கு இந்த காரியம், இந்த நியூஸ் கேள்விப்பட்ட போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பயந்து ஓடுறாரு. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அவங்க சில ஜனங்களை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடுறாரு. ஆகவே இந்த சூழ்நிலை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகனுக்கே பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை தாவீதுக்கு. ஏன்னா ஒரு பெரும் கூட்டத்தை கூடி எல்லாருடைய ஜனங்களுடைய அந்த இருதயத்தை அப்சலோம் என்ன பண்ணுறான் அப்படின்னா கவர்ந்து கொண்டு அவங்கள நைஸ் பண்ணி அவங்க பட்சமாக பேசி, நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன், நான் வந்தால் உங்களுக்கு இந்த நன்மைலாம் செய்வேன், ராஜா செய்ய முடியாது, அவர் வந்து கேட்க மாட்டார், நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜனங்களுடைய இருதயத்தை அப்படியே ஒரு இது மாதிரி கவர்ந்து என்ன பண்ணுறாருன்னா தாவீது ராஜாவுக்கு விரோதமாக போகிறாரு. இவர் அடுத்த ராஜா ஆகணும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த ராஜா ஆகணும் அப்படின்னா இருக்கிற ராஜாவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணணும்னா போட்டு தள்ளிட்டு அந்த ஸ்தானத்துக்கு வரணும். அதுதான் அப்சலோம் என்ன பண்ணுறாருன்னா செய்ய போகிறாரு. என்னென்னா தாவீது என்ன பண்ணணும்னா கொலை செய்துட்டு அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று அப்சலோம் விரும்பி சில கூட்டத்தை கூடி தாவீதுக்கு விரோதமாக போகிறாரு. இவ்வளோ சத்துருக்கள் இருக்கிறாங்க. இந்த சூழல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாவீதுக்கு மலைக்கு கெபிக்கு ஓடும் பொழுது இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. இன்னும் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா சவுலுடைய அந்த வம்ச வழியில் அந்த தலைமுறையில் வந்த சிமியி என்ற ஒரு நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தாவீதை சபிக்கிறார். 2 சாமுவேல் 16:5 தாவீது ராஜா பகீரும் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். சகல ஜனங்களும் சகல பலசாலியும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே, பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ. பாருங்க, ஒரு பக்கம் சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இந்த சவுல் வீட்டு வம்சதானாகிய சிமேயி என்ற மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சபிக்கிறான். ஒரு பக்கம் சாபத்தினுடைய வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தைகள். தாவீதுடைய அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. வாழ்க்கை வந்து நல்லா போகுது, ராஜாவாக இருக்கிறாரு. திடீர்னு என்ன பண்ணுறது அப்படின்னா அவருக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புறாங்க. சத்துருக்கள் எழும்பினது மட்டுமல்ல, அவருக்கு நேராக தூஷிக்கப்படுகிற வார்த்தைகளும் வருகிறது. திடீர்னு என்ன பண்ண ஆபத்து நேரிடுகிறது. அப்போ இந்த சங்கீதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னா, ஆபத்தின் காலத்தில் நாம் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் எப்படி இருக்க வேண்டும். இங்கே தாவீதுக்கு பல பிரச்சனைகள். அவங்க சொந்த பையனே கூட்டத்தை கூடி துரத்திட்டு வராரு. அதனால தான் இங்கே எழுத பாருங்க, முதல் வசனத்தை, கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க. நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. பயந்து ஓடுறாரு. பயந்து ஓடும் பொழுது தாவீதின் இருதயம் பாருங்க, ஒரு நன்மை செய்கிற ஒரு இருதயமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது. ஏன் அப்படின்னா, அந்த சபிக்கிற சிமியை வந்து அவனுடைய ஆட்கள் வந்து இவனை இங்கே கொலை செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தாவீதில் இல்லை, ஒன்றும் பண்ணக்கூடாது, என் மகனே எனக்கு விரோதமாக வந்து அக்கிரமம் செய்ய விரும்புகிறான், என்னை வந்து சாவடிக்கணும் விரும்புகிறான், அவனே நான் வந்து ஒன்றும் பண்ண விரும்பலை. அப்போ இந்த மனுஷனை நான் ஒன்றும் பண்ணக்கூடாது. தாவீதுடைய இருதயம் பாருங்க, கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாக இருக்கிறது, நன்மை செய்கிற இருதயமாக இருக்குது. அந்த இருதயத்தில் ஒரு சில பொல்லாப்பு இல்லை. எந்த மனுஷனுக்கும் பொல்லாப்பு செய்ய அவருக்கு வல்லமை இருக்கு. ஆனால் பொல்லாப்பு செய்ய அந்த மனசு, அந்த இரக்கம், அந்த கிருபை காட்டுற அந்த மனசு தாவீதுக்கு இருக்கிறது. அப்போ தாவீதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, சபிக்கிற மனுஷங்கள் இருக்கிறார்கள். தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல பிரச்சனையை பார்க்குறாரு. பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறாரு. அதனால தான் எழுதுறாரு, கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளோவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள்.
சேலா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவீதுக்கு கர்த்தரிடத்திலிருந்து எந்தவித உதவியும் வராது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க, சொல்றாங்களாம். இந்த மாதிரியான வார்த்தை வரும் பொழுது, இது இந்த வார்த்தை எப்படி அந்த இஸ்ரவேல் மக்கள் இடத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, இவனுக்கு தேவனிடத்தில் எந்த ஒரு உதவியும் வராது அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரியான கொடூரமான ஒரு தண்டனை மிக்க வார்த்தை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தண்டனை மிக்க வார்த்தையை தாவீதின் மீது கூறுறாங்க. இவனுக்கு உதவி வராது, இவனை காலி பண்ணணும், தூஷிக்கிறாங்க, சபிக்கிறாங்க, சுத்தி சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது ஒரு காரியத்தை செய்கிறார். என்னன்னா 3ஆம் வசனத்தில், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். இன்றைக்கும் வாழ்க்கை நல்லா போற மாதிரி இருக்கலாம். நான் சடனாக ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு பொருளாதார சூழ்நிலை வரும் பொழுது, குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது, கலக்கங்கள், பயங்கள், இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயமா வருகிறது. எல்லாருமே இதை கடந்து தான் வருகிறோம். இந்த சூழ்நிலையும் தாவீது கடந்து வருகிறார். கடந்து வரும் பொழுது அவர் பிரச்சனையின் பார்த்து, அவர் இந்த பிரச்சனையை பார்த்து அப்படியே அந்த பிரச்சனையை பார்த்து அங்கே நிற்கல. அவர் அந்த பிரச்சனையின் மத்தியில் ஒரு காரியத்தை செய்கிறார். என்னன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். பிரச்சனையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அங்கே சொல்றார் பாருங்க, என் கேடகமுமா இருக்கிறீர் அப்படின்னா, கேடகம் அப்படின்னா ஏதாவது அந்த வில்லு ஈட்டிலாம் எரிவாங்க இல்லையா, எரியும் பொழுது அது ஒரு மனுஷனை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இருக்கும். கேடகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த டிவியில் பார்க்குற மாதிரி தான் ரவுண்டாக இருக்காது. அந்த இஸ்ரவேல் மக்கள் பயன்படுத்தின கேடயம் எப்படின்னா, ஒரு ஆளையே ஒரு அப்படியே தலையிலேருந்து கால் வரையும் மூடி யூ ஷேப்பில் இருக்குமா, இப்படி இருக்குமா. அப்போ இங்கே தாவீது என்ன சொல்கிறாருன்னா, சத்துருக்கள் பெருகி இருக்கலாம், தூஷிக்கிற மனுஷங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள், தீமைகள் என்னவனா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமாக இருக்கிறீர்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்மை அணுகாது. அதுதான் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார். என் கேடகமாய் நீர் இருக்கிறீர், என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். ஆளே மாறிட்டாரு. நான் கர்த்தரை நோக்கி சத்தம் என்று கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் எனக்கு செவி கொடுத்தார். விசுவாசமுள்ள வார்த்தை என்னன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் யார், ஆபத்தின் காலத்தில் ஒரு தைரியம், விசுவாசம் எப்படி வைக்க முடியும் என்பது தாவீது இங்கே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம சொல்லணும், எவ்வளோ சத்துருக்கள் பெரிய இருக்கலாம், தீமைகள் இருக்கலாம், பிசாசி வியாதி கொடுக்கலாம், என்ன பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கைக்கு நேரம். நம்ம ஒன்று சொல்லணும், என்னன்னா, கர்த்தாவே நீர் என் கேடகமாய் இருக்கிறீர் அப்படி சொல்லும் பொழுது அவர் நம்மளை சுற்றி சூழ்ந்து கொள்ளுகிறார். எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது. அதை மட்டும் இந்த நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர்.